எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரசம் செய்கிறதுக்குங்க சில பொருட்களை நம்ம வறுத்து மசால் ரெடி பண்ணோம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன்லேயும் பாதிக்கு ஓமம் எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளியை 1 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன வானிலையில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கொள்ளு பருப்பை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொள்ளை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி பொருட்களெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்த பொருட்களை அரைச்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க கொள்ளு பருப்பை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக வானிலை அடுப்பில் வச்சுட்டுங்க அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பருப்பை நல்லா சிம்மில் வச்சுங்க உள்ளே பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு நம்ம அடுத்த செட் ஆஃப் மசாலா பொருட்களை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மசாலா பொருட்களில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி 1 மிளகாய் சரியானதாக இருக்கும். மிளகும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பொருட்களில் கருவேப்பிலை, பூண்டு இது 2ஐயும் தவிர மீதி எல்லா பொருட்களையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க இந்த பூண்டு, கருவேப்பிலை இது ரெண்டும் ஒரு 2 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இந்த கொள்ளு பருப்போடையே சேர்த்து ஆற விட்டுருங்க. இந்த பருப்பு எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இதை நல்ல ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த 2 தக்காளியும் காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இந்த கொரப்பாக அரைச்ச மசாலாவோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரசத்துக்கு தேவையான இந்த கொள்ளு பருப்பு மசால் ரெடிங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானிலை வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலையும் போட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மசால் மணமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2-5 செகண்ட் போல் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதுமான அளவுங்க. முதலையே எல்லாத்தையுமே வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம். 1 கப்பு புளித்தண்ணிக்கு கூட நம்ம தாராளமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயை கூட சேர்த்தியும் பண்ணலாம், இல்லாட்டி வெறும் மிளகு காரம் தான் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு அதிகமாக கூட போட்டுக்கலாங்க. நம்ம மசால் ஃப்ரை பண்ணுற சமயத்தில் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்குங்க. உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நமக்கு நல்லா நுரைச்சி வரணுங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நமக்கு ரசம் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம நல்ல சூடான சாதத்தில் அப்பளத்தோடு இந்த ரசம் வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இந்த ரசத்தை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம லைட்டாக மழையில் நனைஞ்சிட்டாலோ இல்லாட்டி லைட்டாக மழை தூறிட்டு போயிட்டாலும் சிலருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி மூக்கு ஒரு மாதிரி நம்மன்னு இருக்குங்க. அந்த மாதிரி சமயங்களில் இது மாதிரி ரசம் வச்சு சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்பொழுது அதெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு அருமையான ஒரு கொள்ளு ரசம் செஞ்சாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த ரசத்தை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.